எண்ணங்கள், மாம்ச சிந்தைகள், மாம்ச இச்சைகள் இருக்க வரைக்கும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளர முடியாது. அதையெல்லாம் நீங்கள் களையணும். விசுவாசமாக இருக்கிறோம்னா சபையில் உள்ள எல்லாருமே ஒரே விசுவாசத்துக்குள்ளே இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் ஒரே விசுவாசத்துக்குள்ளே இருக்கணும். அவங்க தேவனை ஆராதிக்கிறது, பாடுறது எல்லாம் குடும்பமாக செய்யணும். இந்த காலத்தில் விசுவாசிகள் ஆண்டவருடைய வருகையை எண்ணி வாழாமல், ஆண்டவருடைய வருகையில் என்னுடைய ஆத்மா கைவிடப்பட்டுட்டால் என்ன செய்யறதுங்கிறதான ஒரு பயம், ஒரு உணர்வு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நம்முடைய சிந்தையில் என்ன இருக்குதுன்னு காண்கிற தேவன். நம்ம நாவிலிருந்து ஒரு சொல் பிறவாததுக்கு முன்னாடியே அது எல்லாம் தேவனுக்கு என்ன செய்யும் தெரியும். நம்ம இருதயத்தில் என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம இருதயத்தில் நாளைக்கு என்ன நம்ம செய்ய போகிறோம்ங்கிறது தெரியும். 40 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்ங்கிறது ஆண்டவருக்கு பிறகு தெரியும். அவர் சகலத்தையும் அறிந்த தேவன். ஒரு உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இத்தனை மிருக ஜீவன்கள் மாண்டு போச்சு, இத்தனை மிருக ஜீவன்கள் உயிரோடு இருக்குது, இவ்வளோ பேர் மடிந்தாங்க, இவ்வளோ பேர் உயிராக இருக்காங்க. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் இவ்வளோ பேர் வரிக்கு ஆயத்தமாக இருக்காங்க, இவ்வளோ பேர் ஆயத்தம் இல்லைங்கிறதெல்லாம் பூரா ஆண்டவருக்கு தெரியும். நாம் எப்படி இருக்கிறோங்கிறதான் ஆண்டவருக்கு தெரியும். வெளித்தோற்றம் மனுஷருக்கு முன்பாக பக்தியாக தெரியும், ஆனால் உள்தோற்றம் தேவனுக்கு முன்பாக பக்தியாக இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இந்த சகோதரிகள் இந்த சுயத்தை விட்டுட்டு, சகோதரிகளும் அந்த சுயத்தை விட்டுட்டு, இந்த மாம்ச சிந்தையை விட்டு கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளும் கிறிஸ்துவின் சித்தத்துக்குள்ளேயும் சுத்தத்துக்குள்ளேயும் அவர்கள் கடந்து வரும்படி தேவன் கிரியை செய்ய விசுவாச சகோதரிகளுக்குள்ளே தேவ சித்தப்படியான ஆவிக்குரிய ஒழுங்கை தேவன் உண்டாக்கி ஆராதனை செய்கிற சகோதரர்கள் பூரண ஆராதனை செய்யும்படி கர்த்தர் கிரியை செய்ய எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணோம். நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணோம், ஒரு மனமாய். ஆமென். உட்காருங்க. நம்ம எல்லோரும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஒரு 30 வருஷம் ஆராய்ச்சிருக்கிறோம், 30 வருஷம் பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், 40 வருஷம் பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். பிரசங்கம் கேட்டதில் நமக்குள்ளே என்ன வளர்ச்சி உண்டாயிருக்குது, என்ன வளர்ச்சி உண்டாயிருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும். பாடங்கள் எல்லாமே மனப்பாடம் ஆனால் தான் எழுதி தேர்வில் பாஸ் பண்ண முடியும். படித்த பாடமெல்லாம் ஒன்றும் மனசில் தங்கலைனாக்கும் போய் என்னத்தை எழுதுறது? கேட்ட வசனம் ஒன்றுமே மனசில் தங்கலைனாக்க என்னத்தை போய் சொல்கிறது? அந்த பழைய மனுஷனை போல தான் இருப்பாங்க. ஒரு புதிய காரியங்கள் இருக்காது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஏன் நம்ம குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க? விடுதலையோடு நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்குன்னு நம்ம மனப்பூர்வமாக வளர்க்க முடியல. என்ன காரணம்? நாமளும் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி ஒரு பூர்ண வளர்ச்சிக்குள்ளே இன்னும் நம்ம வளராமல் இருக்கிறோமே. தேசம் முழுவதிலும்
அநேக பரிசுத்த சகோதரர்கள் சகோதரிகளை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நமக்கு ஏன் இன்னும் அபிஷேகம் கிடைக்கல? பரிசுத்தாவி இல்லாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே. இதை கொஞ்சம் உணர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தணும். நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தணும். மாற்றங்களை ஏற்படுத்த நாம் பிரயாசப்படணும். எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை. சங்கீதம் 145 சங்கீதம் 145 19வது வசனத்தில், தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அவர்களை ரட்சிக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் சொல்லுங்க, அவர் பயந்தவர்களுடைய, இப்படியே கூட ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளவு அருமையான வசனம் அது. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் நாம் பூமியில். ஆனால் இங்கே தேவனுக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார். தேவனுக்கு சொல்லுங்க, தேவனுக்கு. இப்போ தெய்வத்தினுடைய பயம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்படி நாம் தெய்வத்துக்கு விலைக்கு காண்பிக்கிறதும், தேவனுடைய மனுஷங்களுக்கு எப்படி விலைக்கு காமிக்கிறது? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தெய்வ பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க கர்த்தரை ஆராதிக்க வருவாங்க. இச்சை இருந்துச்சு சொன்னால் வரமாட்டாங்க. சிலர் தேவாலயத்துக்கு வராதது காரணமே என்னன்னா இச்சை தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் இயேசுவோடு கூட இந்த ஊழியம் செய்தவர் தான் யூதாசு. அவரோடு கூட நடந்தார், அவரோடு கூட புசித்தார், அவரோடு கூட படுத்து தூங்கினார். ஆனால் யூதாசுக்குள்ளே என்ன இருந்தது? என்ன இச்சை? பணம் ஆசை இச்சை. இச்சை இருந்தது. கர்த்தர் ஓரமாக வாழ்ந்துக்கிறதவன் ஆண்டவரை விட்டுட்டு போய் அது யோசிக்கணுங்க. பிசாசு சொன்னான்னா, பேய் சொன்னான்னா, துன்மார்க்கன் சொன்னான்னா, துன்மார்க்க ஸ்திரீ சொன்னான்னா, தெய்வம் என்ன சொன்னார் அதுதான் நம்முடைய வார்த்தை. தேவன் சொன்னதில் மட்டும்தான் நம்ம நிலைத்து இருக்கணும். தேவன் சொன்னதை மட்டும்தான் கை கொண்டு நடக்கணும். தேவன் சொன்னபடி தான் வாழணும். அப்புறம் அந்த பிசாசு சொல்லிச்சு, நீ கொடுத்த ஸ்திரீ தான் அந்த கனியை கொடுத்தா, இதெல்லாம் அங்கே எடுக்காதுங்க ஆண்டவர்கிட்ட. காரணம் சொல்கிறது எடுபடவே எடுபடாது, கை கொள்வது தான் எடுபடும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கை கொள்ளணும். காரணம் சொல்கிறதும் எடுபடாது. இப்போ நமக்கு ஒரு இடம் வாங்கணும்னு விரும்புகிறோம், ஒரு காலேஜில் சேரணும்னு விரும்புகிறோம், ஒரு நல்ல நிலையான வேலை கிடைக்கணும்னு விரும்புகிறோம், கொஞ்சம் சம்பளம் அதிகமாக வரணும்னு விரும்புகிறோம். இப்படி பல காரியங்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்த சகோதரிகள் விரும்பினாலும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் அவருக்கு நாம் என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்கள், அது இருக்குதான்னு பாருங்கள். தெய்வ பயம் இருந்தால் இப்படி நிர்விசாரமாக இருக்குமா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை? ஜெபமே பண்ணாத ஒரு வாழ்க்கை தெய்வத்துக்கு பயப்படுற வாழ்க்கையா? குடும்பம் இருந்து குடும்ப ஜெபமே பண்ணாத வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்க்கையா? தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தாத வாழ்க்கை அது தெய்வத்துக்கு பயப்படுற வாழ்க்கையா? வாயில் பேசி காட்டக்கூடாதுங்க, வாழ்ந்து காட்டணுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம்.
கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆமென். ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 11:37 1 ராஜாக்கள் 11:37 நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்காக நான் உன்னை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு நீ உம்முடைய அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். என்ன கேட்குறோமோ அதை தேவன் நமக்கு அருளி செய்யணும். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பாங்க. இங்கே தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். தேவாலயத்துக்குள்ள தேவனை கனம் பண்ண வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதைத்தான் நம்ம செய்யணும். அதைத்தான் செய்யணும். அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறணும். அதை எப்படி செய்யணும்? தேவனை கனம் பண்ணுறது, தேவனை துதிக்கிறது எப்படி செய்யணும்? எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம். சாலமோனுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, நீ வாழ்க்கையில் உயர்வதற்காக, அநேக நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருங்க. ஆண்டவர் ஒரு அளவு சொல்லுவோமா? ஆண்டவர் தேவனுக்கு மகிமையுண்டார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மார்க்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் மார்க் 12:37 கடைசி வரியில் மார்க்கு கவனிங்க. மார்க் 12:37 கடைசி வரி, அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். இன்றைக்கும் கூட அவருடைய உபதேசம்தான், அவருடைய வசனம்தான். ஒரு அல்ல சொல்லவோமா? அவருடைய வசனம்தான் அது. அந்த உபதேசத்தை என்ன செய்தாங்க? விருப்பத்தோடு கேட்டார்கள். விருப்பத்தோடு கேட்டார்கள். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமானால் கர்த்தர் நம்மை மகிமைக்குள்ளே கொண்டு போவார். கர்த்தர் ஆலயத்தில் உட்கார்ந்து துக்கப்படுத்துவோமானால் நம்முடைய துக்கம் துக்கத்தின் மேல் துக்கமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அந்த கர்த்தருக்கு பயந்திருந்தோம்னு சொன்னால் இப்போ நம்ம விரும்புகிறத கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக தருவார். இந்த கால வேளையில் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு அதிகமாக கொடுப்பார். யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணுங்க. நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த செல்லுக்குள்ளே வர்ற உலகத்தையும் உலகத்தில் உள்ள இச்சைகளையும் நாம் பார்க்கவே கூடாது. செல்லுக்குள்ளே வர்ற உலகத்தையும் உலகத்தின் இச்சைகளை என்ன செய்யக்கூடாது. நீ பார்த்தேன்னா வாழ்நாள் முழுவதுமே கஷ்டம்தான். எழுதி வச்சுக்கிட்டு நீ பார். அதில் எதை பார்க்குறவங்கிறது ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். அங்கே இருந்து அந்த செல்லில் உள்ளதை கர்த்தர் கரெக்டாக பார்ப்பார். நம்ம தகுதி, நம்ம ரேஞ்சு, நம்ம இதுதான் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நாம இவ்வளவுதாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதில் தான் தேவன் அளப்பார்.
அதில் தான் அளப்பார். இப்போ தேவனுக்கு பயப்படலை அப்படின்னு சொன்னால் நன்மை நமக்கு என்ன செய்யாது? சொல்லுங்க, சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அப்போ நாம் என்ன செய்யணும்? அதவே பிள்ளைகள்கிட்ட சொல்லி பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படுற மாதிரி நாம் செய்யணும். பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படணும். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. நம்ம வீட்டில் இருக்கும்போதே அந்த பையனை நம்ம வளர்க்குற வளர்ப்பு நம்ம காலத்துக்கு பிறகு அவங்க தலைமுறைக்கும் கர்த்தருக்குள்ளே நிற்கிற மாதிரி வளர்க்கணும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் பெண் பிள்ளையும் அப்படியே வளர்க்கணும். அல்லேலூயா. அந்த ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கா பாருங்க. நம்ம தேவனுக்கு பயந்திருந்தோம்னு சொன்னால், தேவனுக்குள்ள பக்தியாக இருந்தோம்னு சொன்னால் கர்த்தர் அதையெல்லாம் செய்து நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அதையெல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக செய்து நிறைவேற்றுவார். ஒரு அலை சொல்லுவோமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24 கடைசி வரையில் கரெக்டாக எடுத்து வாசிங்க, தவறுதலாக வாசிட வேண்டாம். அப்போஸ்தலர் 20:24 கடைசி வரையில் தேவனுடைய கிருபையை நல்ல பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை விரும்புகிறேன். நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். அப்படின்னா தேவன் உங்களுக்கு ஆராதனை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆராதனை பெற்றிருக்கிறீங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அந்த ஆராதனை என்ன செய்யணும்? சொல்லுங்க, யார் நிறைவேற்றணும்? எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படி நிறைவேற்றணுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. எப்படி செய்கிறோம், எப்படி நிறைவேற்றுறோம்? பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், விரோதங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வியாதி வரலாம், கடன் தொல்லைகள் வரலாம். யோபு குடும்பத்தில் பிசாசு கிரியை செய்தது போல கூட சில நேரத்தில் செய்யலாம். ஆனாலும் கர்த்தரை நம்பி நாம் நிற்கணும். அத்தனையிலிருந்து தேவன் விடுதலை தருவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த லாசருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஒரு வீடு கிடையாது லாசருக்கு, ஒரு சாப்பிட்ற தட்டு கிடையாது, ஒரு படுக்கை கிடையாது, பொத்திக்க ஒன்றும் கிடையாது. முற்றிலும் தரித்திரன் லாசரு. ஐஸ்வர்யமான சகல சம்பூர்ணத்திலும் வாழ்ந்த ஒரு மனுஷன் முடிவடையும் போது அவர் என்ன செய்கிறாருன்னா, பாதாளத்தில் போய் அக்கினியில் என்ன செய்கிறாரு? சொல்ல மாட்டீங்களா? தேவனுக்கு மகிமை. தெய்வ துணை இல்லைங்க. அவர் வாழ்க்கையில் தேவனை நினச்சி பார்த்தது கிடையாது, வாழ்க்கையில் தேவனை ஆராதித்தது கிடையாது. தன்னுடைய மனம்போன போக்கில் தண்ணியில் வந்த 16,000 இச்சைகளின்படியும் அவர் வாழ்ந்தார். கடைசியில் போய் என்ன செய்தார்? அந்த ஐஸ்வர்யவான் பணத்தை நம்பி வாழ்ந்தார், இந்த லாசரு தேவனை நம்பி வாழ்ந்தார். இந்த நம்பிக்கை ஒருபோதும் அவர் என்ன கையில் விடலையே. அவர் இத்தனாம் தேதி இந்த டயத்தில் மறிக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி போய் லாசர் ஆத்மாவை கொண்டு வந்துட்டார். லூக்கா 16:22 வாசிங்கன்னா பைபிளை எடுத்து பாருங்கள் சகோதரிகளும் சகோதரிகளும். பின்பு அந்த தரித்திரன் மரித்து யாரால? தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே. பாருங்க, ஆண்டவர் வருகையிலையும் நம்மளை கண்டிப்பாக கொண்டு போவார். மரிக்கும்போது தம்முடைய தூதனை தேவன் அனுப்புவார். நம்மளா போகிறதில்ல. ஆபிரகாம் மடிக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய மடிக்கு நம்மளா போகிறதில்ல. தேவதூதர்கள் கொண்டு போய் விடுகிறார்கள். இப்போ ஆண்டவர் எப்படி நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய தரம் என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய ஜபம் என்ன, நம்முடைய பக்தி என்ன, பயபக்தி என்ன, அவ்வளவின் தேவன் கற்று அறிந்தவராக இருக்கிறார்.
எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். உடல்நல சரியில்லாமல் வியாதியாக இருந்தாலும் ஒருத்தரை வச்சு போட்டு ரசிக்கப்பட்ட எல்லாரும் ஆராதனைக்கு வந்துடணுங்க. ஆபத்து மேலே ஆபத்து, நஷ்டம் மேலே நஷ்டம் வராமல் இருக்கணும்னா அதெல்லாம் கட்டுப்பாடாக செய்யணும், கட்டுப்பாடாக செய்யணும். ஏன்னு கேட்டால் நம்முடைய துவக்கத்தின் நாட்கள் முடிஞ்சு போச்சு, நம்முடைய முடிவின் நாட்கள் இருக்கு. இப்போ எல்லாருமே எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டோடைய வருகை நம்முடைய முடிவின் நாட்கள். சொல்லுங்கள், என் தேவனுடைய வருகை. சத்தமாக சொல்லுங்கள், என் தேவனுடைய வருகை என்னுடைய முடிவின் நாட்களின் வருகை. இப்போ ஆண்டவர் வந்தாருன்னா நான் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? என் ஜெபம் அங்கே போய் எவ்வளவு குமிஞ்சது, என்னுடைய ஆராதனை அங்கே போய் என்ன செய்தது, இது எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணேன், எத்தனை ஆராதனையில் நான் பாடல்களை பாடினேன், கரங்களை தட்டினேன், ஒன்று அங்கே இருக்கணும். ஏதாவது இருக்கணும். அதை யோசித்து செய்யணும். நாம் செய்கிற நீதி, நாம் செய்கிற நியாயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது மிக பெரும் ஆசீர்வாதமாக இருக்கு. கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடல் பாடப்பானா இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு பாட தெரியணும். ஜெபின்னா 1000 பேர் இருந்தாலும் அத்தனை பேர் கேட்குற அளவுக்கு ஒரு ஜபத்தை ஏறெடுக்க தெரியணும். ஒரு செய்தி கொடுன்னு சொன்னால் கச்சிதமாக கொடுக்கணும். வசனத்தை பேசணும், வசனத்தை கலப்படமாக பேசக்கூடாது, வசனத்தை புரட்டி பேசக்கூடாது, வசனத்தை சாதகமாக பேசக்கூடாது, வசனத்தை பாதகமாக பேசக்கூடாது. ஒரு அள்ளி சொல்லுவோமா? இப்போ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதையே விரும்புகிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11:16 2வது வரியில், 2வது வரி, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். அதிலும் மேன்மையான இந்த திண்டுக்கல்லை அல்ல, பரம தேசத்தையே நாம் விரும்பி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மகிமையின் தேவன் கொஞ்ச நாளில் வெளிப்படுவார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. கர்த்தர் சொல்லணும், என் உத்தம குமாரனே, உமக்காக நான் ஆயத்தம் செய்திருக்கிற மகிமையின் சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிப்பாயாக. உத்தம குமாரத்தியே, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிப்பாயாக. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அப்போ நாமளும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? உத்தமனாக இருக்கணுங்க. ஒரு சகோதரனுக்குள்ள நீதி இல்லை, ஒரு சகோதரிக்குள்ள நீதி இல்லைன்னா அது எடுபடுமா பரலோகத்தில்? ஒரு சகோதரனுக்குள்ள பரிசுத்தம் இல்லை, ஒரு சகோதரிக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னா எடுபடுமா பரலோகத்துக்கு? தாழ்மை இருக்குதா, கீழ்ப்படிதல் இருக்கா, பக்தி இருக்கா, பயபக்தி இருக்கா, தெய்வ பயம் இருக்கா, தேவனுடைய ஆராதனை மேலே தாகம் இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகளும் உலக மக்களும் வேலைக்கு போகிற அந்த டயத்தில் இருக்கிற அந்த சுறுசுறுப்பு, அந்த உற்சாகம், அந்த ஆர்வம், அந்த டயத்துக்கு போகணுங்கிற அந்த எண்ணங்கள் தேவனுடைய ஆலயத்தை பக்கம் இருக்கான்னு பாருங்க. என்ன அசால்ட்டு! எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். என்ன அசால்ட்டு! சர்வ உலகத்திலும் இருக்கிற உயர்ந்தவர்களாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும், பதவியில் இருக்கிறவர்களானாலும், உலகத்தை ஆளுகிறவர்களானாலும், உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யவான்களானாலும், இயேசுவுக்கு நிகரானவர்கள் பூமியில் யாருமே கிடையாது. அவர் பரிசுத்தத்தில் சிறந்த தேவன். அவர் மகிமைக்குள்ளே வாழ்ந்திருக்கிறார், மகிமை அணிந்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நானும் இயேசுவும் சரியா? நானும் இயேசுவும் சரியா? ஒரு அல்ல சொல்லுவோமா? சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. ஒரு சகோதரி சொல்லிட்டு அழுகிறாங்க, ஜெபம் பண்ணுமான்னு சொல்கிறேன், பைபிள் வாசிமான்னு சொல்கிறேன், ஆராதனைக்கு வான்னு சொல்கிறேன், ஆராதனைக்கு வான்னு சொல்கிறேன்,
டைனிங் டேபிளில் சாப்பாட்டை வச்சுட்டு பேசரி ஒரு வாயை சாப்பிட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டே இந்த செல்லை பார்த்துட்டு வர்றான். அப்புறம் ஒரு வாய் எடுத்து வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே செல்ல. என்னையா நான் செய்கிறது? என்ன செய்கிறது? நீ பார்க்குற செல்லு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? நீ பார்க்குற செல்லு உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? நீ பார்க்குற செல்லு உன் ஆபத்துக்கு உதவி செய்யுமா? பிரச்சனையில் விடுதலை தருமா? வியாதியில் குணமாக்குமா? சத்தியம் யார் மூலம் உருவானது? செல் யாரால் உருவாக்கப்பட்டது? எதுக்காக? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கென்று ஐயோ எனக்கு ஆண்டவர் ஒரு மகளை கொடுத்துருக்கிறாரு, இந்த மக ஆண்டோடைய வரிகளை போகிற மாதிரி நான் வளர்க்கணுமே, எனக்கு ஒரு பையனை கொடுத்தாரு, இந்த பையன் ஆண்டோடைய வரிகளை போகிற மாதிரி வளர்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங், ஒரு பாரம், ஒரு தாகம், பிள்ளை மேலே அந்த பாசம் இருக்கணுங்க. சாப்பாடு கொடுக்கலாம், வஸ்திரம் கொடுக்கலாம், வேலை வாங்கி கொடுக்கலாம், திருமணம் பண்ணி வைக்கலாம், அதெல்லாம் வருகையில் கொண்டு போகாது. பரிசுத்த வாழ்க்கை ஒன்று மாத்திரமே வருகையில் கொண்டு போகும். அதுக்குள்ளே நம்ம நடத்துகிறோமான்னு பாருங்கள். அதுக்குள்ளே நடத்துகிறோமான்னு பாருங்கள். இங்கே வரும்போது சிலர் பார்க்குறேன், சிலர் அங்கேருந்து வருவாங்க, வந்தவனுடைய சோதனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முகத்தை பார்த்து சிரித்து வாங்க பிரதர், வாங்க சார், நல்லா இருக்கீங்களா, அப்படி இது பண்ணுறதில்ல. சோதரம் பிரதர், இங்கே நீங்கள் கவனித்தா தெரியும் உங்களுக்கு. கனம் பண்ணுறதில் எப்படி முந்திக்கிறாங்கங்கிறதெல்லாம் கவனித்தா தெரியும். சில சகோதரிகள் சோத்திரம் சிஸ்டர்னா இங்கிட்ட நின்று ஸ்தோத்திரம்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இது அறியாமையோ இல்லை மேட்டிமையோ எனக்கு தெரியல, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். குஷ்டரோகியின் முகங்களும் உடல்களும் எப்படி இருக்கும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த குஷ்டரோகி ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே தேவனே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லும்போது தேவன் அவன் மேலே வைத்து ஆறுதல் படுத்தி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். அல்லேலூயா. அவர் தாங்க ஆண்டவர், அவர் தாங்க கிறிஸ்து இருக்காருங்க. கிறிஸ்தவங்க எப்படி சில பேர் இருக்காங்கன்னு பாருங்க. கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் சிலர் எப்படி இருக்காங்கன்னு கர்த்தருடைய பிள்ளைகள் கவனித்து பாருங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். யோவானின் புஸ்தகம், யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கடைசி 2 வரியில், யோவான் 5:6 கடைசி 2 வரி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டுமென்று, நீ நல்லா படிக்கணும்னு, நல்ல வேலை வேணும் நல்ல வேலை வேணும்னு சொல்லி விரும்புகிறாயா? ஏங்க, ஆண்டவருக்குள்ள பக்தியாக பயபக்தியாக தகப்பன் தாயோடு வாழ்ந்தால் எல்லா காரியமும் அப்படி நடக்குமுங்க. எல்லா காரியமும் அப்படி நடக்கும். கர்த்தர் உயர் அதிகாரிகள்லேருந்து, குடிசையில் வாழ்கிறவங்கலேருந்து, கோட்டையில் வாழ்கிறவங்க வரைக்கும் பேச கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாம் கிளியராக நடக்கும். நான் தேவனுடைய பிள்ளை. என் தேவன் என்னை விட மகிமைக்குரியவர், கனத்துக்குரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர். அவர் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகளுக்கெல்லாம் எஜமானவர், தேசத்தை உண்டாக்கினவர். இந்த பூமி முழுவதுக்கும் என் தேவன் ராஜாவாக இருக்கிறார். அனைத்துக்கும் அவரை போய் நான் எப்படிங்க குறைவாக ஒப்பிட முடியும்? எப்படி ஒப்பிட முடியும்? அல்லேலூயா. எப்படி ஒப்பிட முடியும்? நீங்கள் கை கொள்ளணுங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேங்க. நீங்கள் கை கொள்றதுக்காக சாட்சியாக சொல்கிறேன்.
ஊழியத்துக்கு வந்து 54 வருஷம் ஆச்சு. 54 வருஷத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு நான் லேட்டாக வந்ததே கிடையாது. நீங்கள் சாட்சி அல்ல, கிறிஸ்துவே அதற்கு சாட்சியாக இருக்கிறார். ஏன் நான் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுறாருன்னு சொன்னால், பர்ஃபெக்டாக இருக்கணுங்க, பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் 1000 ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆராதனைக்கு வந்தீங்கன்னா 1000 ஞாயிற்றுக்கிழமையிலும் நான் இங்கே இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். சகோதரிகளுக்கானாலும் சகோதரிகளுக்கானாலும் ஆவிக்குரிய சரியான தீர்மானம் நமக்குள்ளே எடுத்து கர்த்தரை பின்பற்றணுங்க. சரியான தீர்மானம். அல்லேலூயா. சரியான தீர்மானம். என்னோடு சேர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, உங்களோடு சேர்ந்து நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டதுனால, என் குடும்பத்தார் கர்த்தருக்கு விரோதமாய் வாழுகிறவர்களாக இருந்ததுனால, கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவரை விட்டுற சொல்லி என்னை ரொம்ப இன்ன மாதிரி கஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க. இன்ன மாதிரி கஷ்டம்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படாத காலத்தில் இவங்களோட சண்டை போட்டு நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகிறோம். முந்தின காரியத்தை செஞ்சோம்னு சொன்னால் சர்ச்சுக்கு போய் இவர் என்ன திருந்திருக்காருன்னு சொல்லி எண்ணுவாங்க. அவ்வளவையும் சகிச்சு பொறுமையான கவனிங்க பிரதர். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அவ்வளவும் சகிச்சு பொறுமையான தேவனுக்கு மயண்டாட். பேசினாங்க 1000 முறை என்னை கூப்பிட்டு விட்டு பேசினாலும், கிறிஸ்து தான் என்னுடைய தேவன், இனிமேல் உலகத்தில் கிறிஸ்தவனாக தான் நான் வாழ்வேன், இதை மாற்ற யாராலும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். 1000 தடவை என்னை கூப்பிட்டாலும் இதைத்தான் நான் செய்வேன். கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போய் ஆராதனை செய்வேன். முடிவாது தான். சரி, கைங்காலோட வீட்டை விட்டு வெளியேறி போயிரு. கைங்காலோட சொல்லுங்கள், கை காலோட வீட்டை விட்டு என்ன செய்ய? என் வீட்டை விட்டு நான் வெளியேறி வந்து 54 வருஷம் ஆகுதுங்க. கல் தூணு மாதிரி நிற்பேன் ஆண்டவர் இயேசுவுக்காக. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவை பிடித்து கொண்டு இருக்கிறது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை தொட்டு கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. ஆண்டவர் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆண்டவரை என் மகன் கத்தரை பாடுறாப்பில்லையா, என் மகன் கத்தரை பாடுதா, என் மகன் வேதத்தை வாசிக்கிறாப்பில்லையா, என் மகன் வந்து ஜெபம் பண்ணுறாப்பில்லையா, என் மகனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி, மகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தாகம் வேணுங்க, தாகம் வேணும். ஒரு வீட்டில் குடியிருந்து ஒரு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு ஒரு வீட்டில் எல்லோரும் வாழ்கிறது நல்லதுங்க. கிறிஸ்து வந்தால் எல்லாருமே போகணுமில்ல ஆண்டவர்கிட்ட, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போகணுமில்ல. அப்படி குடும்பத்தை கர்த்தருடைய கிருபையில் கஷ்டப்பட்டாவது நடத்தியிருக்கிறோமா, கஷ்டப்பட்டாவது அவங்கள ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கோமா, கஷ்டப்பட்டாலும் கிறிஸ்துக்காக வாழ வைத்திருக்கிறோமா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரே சொல்லுவோமா? நீ ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன விரும்பணும்? ஆண்டவர்கிட்ட என்ன விரும்பணும்? தேவன் ஒரு சபையை நமக்கு கொடுத்துருக்கிறார், பாடலை கொடுத்துருக்கிறார், ஜபத்தை கொடுத்துருக்கிறார், ஆராதனையை கொடுத்துருக்கிறார். தேவ ஆராதனை நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஆராதனையை நான் நிறைவேற்றுவதையே நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். அதை பலகீனமாக செய்யலாம், அசரிக்காய் செய்யலாம், சோம்பலாக செய்யலாம், அந்த ஆராதனையை பலத்தோடு செய்யலாம். எப்படி உள்ள நம்ம செயல்படுறோங்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியாது, கர்த்தருக்கே தெரியும். அல்லேலூயா, கர்த்தருக்கே தெரியும். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம்
2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசி வரியில், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். ஆரோக்கியமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். இப்போ ஆண்டவர் எல்லாருக்கும், அகில உலகத்திலும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்கும், பரிசுத்த சௌகரியர்களுக்கும், நமக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்ற, நீ விரும்புகிறத என்ன செய்ய, என்னிடத்துல கேள். அல்லேலூயா. நீ விரும்புகிறத என்ன செய்ய. பிரதர், ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடுனா போதும். இப்போ ஜெபம் இல்லை, பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அநேகர் அவருடைய பிரசங்கத்தை என்ன செய்தாருங்க, விரும்பி கேட்டார். நீங்கள் இன்றைக்கு பிரசங்கத்தை என்ன செய்யணும், ரொம்ப தாகமாக கேட்கணுங்க, தாகமாக கேட்கணும். அல்லேலூயா. சத்தியம் சொல்லுது, மத்தேயின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், மத்தேயு 8:22, 8:22 கடைசி வரியில், நீ என்ன செய்ய, பின்பற்றி வா. நீ விரும்புகிறத நான் செய்யணும்னு சொன்னால் நீ என்ன செய்யணும், என்ன பின்பற்றி வா. நீ 60 ஆகட்டுங்க, வருஷம் 80 ஆகட்டுங்க, யாரை பின்பற்றணும், சத்தமாக சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், கர்த்தரை ஒரு யுத்தம் வந்தால் கர்த்தரை பின்பற்றுவாங்க. பாளையத்தில் லட்சக்கணக்கான பாம்பு நுழைஞ்சிருச்சுன்னா உடனே கர்த்தரை ஆராதிப்பாங்க. வாதைகள் வந்துச்சுன்னா கர்த்தரை ஆராதிப்பாங்க. அந்த வாதை தீர்ந்தவுடனே பாகாலை பின்பற்றுவாங்க. பெரிய போராட்டங்க, சச்சா அழுதுட்டேன் நான், ஆண்டவர் இவ்வளவாடா கஷ்டத்துக்கு ஆளானார் அப்படின்ட்டு. கீழ்ப்படியாத ஜனங்கள், உண்மை இல்லாத ஜனங்கள், தேவ ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், தேவன் காட்டின வழியில் உண்மையாக நடக்காத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். இஷ்டத்துக்கு எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பாங்க. இஷ்டத்துக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா நம்முடைய சிந்தையிலையும் கர்த்தர் தான் இருக்கணும், நம்முடைய வார்த்தையிலையும் கர்த்தர் தான் இருக்கணும், நம்முடைய இருதயத்தையும் கர்த்தர் தான் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தான் இருக்கணும், நம்முடைய குடும்பத்திலையும் கர்த்தர் தான் இருக்கணும். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்குள்ளேயும் யார் தான் இருக்கணும், கர்த்தர் ஒருவர் தாங்க இருக்கணும். கர்த்தரா ஒருத்தர் தான் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேருக்கு 5 கட்சிங்க, 5 வார்த்தைகள், 5 ஆலோசனைகள். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. அந்த ஒற்றுமை கிடையாது, அந்த ஐக்கியம் கிடையாதுங்க. அந்த ஒற்றுமை, அந்த ஐக்கியம் கிடையாது. அதில் வெள்ளசாமின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார், இந்த அக்கா ஒன்றும் பண்ண முடியாதுக்கா, அவனை வெட்டுனாலும் அவன் கிறிஸ்துவுக்கா சாவான், பெட்ரோலை ஊற்றி பொருத்தி விட்டாலும் அவன் சாவாக்கா, இவனை பிரிக்கவே முடியாது இயேசு கிறிஸ்துவை விட்டு. அப்படி ஆயிட்டான் அவன். ஆனால் ஒன்று செய்யலாம், வீட்டை விட்டு வெளியே போடான்னு துரத்திட்டான். சாப்பாடு இல்லாமல், தூங்க இடம் இல்லாமல், குளிக்க முடியாமல், வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் 10 நாள் அவன் காஞ்சான்னா இயேசு விட்டுறேன்னு வந்துடுவாக்கா. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். அவனுக்கு மெடிசன், அவனுக்கு மறந்து இதாக்கா, துரத்தி விடுங்க, வர்றானா யார் 10 நாளில், 10 நாளில் திரும்பி வருவான துரத்தி விட்டாங்க. 54 வருஷம் என்னை உயிரோடு ஆண்டவர் இயேசு பாதுகாத்திருக்கிறார். எனக்கு உணவளித்திருக்கிறார், தண்ணீர் கொடுத்திருக்கிறார், என்னை வழிநடத்தியிருக்கிறார். வந்த பிரச்சனைக்கெல்லாம் கூட நின்று தேவன் விடுதலை தந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் ராஜாவாக இருக்கிறார். இயேசு சொல்லுங்க, நல்ல பவராக சொல்லுங்க, ஆனஸ்டா. ராஜாவுடைய மகன் நான், ராஜாவுடைய மகன் நான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் நான்? அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? அக்கினி சுவாலையில் போட்டாங்க தேவனுடைய பிள்ளைகளை, சிங்கக்கவியில் போட்டாங்க, சிறையில் போட்டாங்க. கர்த்தர் வேடிக்கை பார்த்துக்கு இருந்தாரா அவங்க கஷ்டப்பட விட்டு? சிங்கம் எதில்
சிங்கம் வாலில் சேதப்படுத்துமா, வாயில் சேதப்படுத்துமா? வாயை பிடிச்சி காட்டிவிட்டார். வாலில் சேதம்னா பிடிச்சி இந்த மாதிரி கிரியில் கட்டி விட்டுருப்பார். என் பிள்ளை ட்ரேனிலுக்கு ஏதாவது விரோதமாக செஞ்சுன்னா அவ்வளவுதான், வால் உடம்புல இருக்காது. அல்லேலூயா. அக்கினி சுவாலையில் போடும்போது தெய்வமே வந்து அவர்களோடு உலாவினார். அந்த அக்கினி சுவாலை ஒரு பூங்காவாய், ஒரு தென்றலாய் மாறிற்று. 3 பேரெல்லாம் போட்டால் 4 பேர் உலாவுறாங்க. 4வது ஆளின் சாயல் தேவகுமாரனை போல இருக்குது. நம்பணுங்க ஆண்டவரை, விசுவாசிக்கணும் ஆண்டவரை. நீ விசுவாசித்தால் என்ன செய்வாய்? தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாமல், அன்பு இல்லாமல், ஒரு பூரண ஆராதனை இல்லாமல், கர்த்தர் பேரில் சரியான ஒரு நம்பிக்கை வைக்காமல் போலியாக வந்து போய்க்கிருந்தா பிரயோஜனம் இல்லைங்க. இரும்பு குண்டை எடுத்து அடித்தா ஒருத்தன் செத்துருவான். பொறி உருண்டை எடுத்து அடித்தா அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். பொறி உருண்டை போல் நம்ம இருக்க காட்டாதுங்க. உருண்டையா பொறி உருண்டை போல் நம்மளை காட்டக்கூடாது, இரும்பு குண்டு போல் காட்டணும். பிசாசுக்கு ஏற்றுன்னு இல்லைங்க. அப்பொழுது என்ன செய்வான்? ஓடிடுவாங்க. இயேசுவின் ரத்தத்துக்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாது. இயேசுவின் வார்த்தைக்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாது. தேவனுடைய அற்புதங்களுக்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாது. தேவன் அதட்டுவாரானால் பிசாசின் கூட்டமே நடுங்கும். இயேசுவின் வார்த்தைக்கு முன்பாக ஆண்டவர் பெரியவர். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை சோதரிப்பான். ஆண்டவர் பெரியவருங்க. ஆண்டவர் பெரியவர். எலியா கூட எலிசா இருந்தார். எலியா சுழல் காட்டில் எடுக்க வரைக்கும் எலியாவுக்கு எலிசா உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்ததுனால எலியா கேட்குறாரு, கர்த்தர் இன்றைக்கு என்னை பரலோகத்துக்கு எடுக்க போகிறார். நான் எடுத்துக்கொள்கிறதுக்கு முன்னாடி உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவர் ஒரு 10 ஏக்கர் எனக்கு நிலம் வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு 50 ஒட்டகம் வேணும், ஒரு 2000 ஆடு வேணும். எத்தனையோ கேட்டிருக்கலாம், கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஆனால் அவர் கேட்டது, உன்னில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்றார். சொல்கிறார் எளிதா, அரிதானதை கேட்டாய், நீ என்ன செய்தாய்? அரிதானதை கேட்டாய். நான் பரலோகத்துக்கு போகும்போது என்னைய பார்த்துட்டேன்னா அது உனக்கு அப்படியே உண்டாகும்னா. அப்படின்னா அந்த எலிசா அப்படியே எலியாவை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். எலியாவை பார்த்தவருக்கு இரட்டிப்பான வரமானால் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சகலமும் கிடைக்கும், சகல பரிபூர்ணமும் உண்டாகும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாயாக என்று சொன்னால் போதுங்க. விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள், தேவன் மேல் அன்பு உள்ளவர்கள், அன்பு இல்லாதவர்கள், தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், வாழாதவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஆராதிக்காதவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு விரோதியானவர்கள் உலகத்தில் இருப்பாங்க. உலகத்தில் இருப்பாங்க. அவங்க தானே அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வராவிட்டால் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பூமியில் மனம் திரும்பினால் பரலோகத்தில் தேவதூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கு. சந்தோஷம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. சரியான மனம் திரும்புதல் இருக்கணுங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கோவிச்சேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு கோவிக்கிறேன்னா என்னங்க நான் மனம் திரும்பி இருக்கிறேன். அப்பவும் நான் அடிச்சுக்கிருந்தேன், இப்போவும் நான் அடிச்சுக்கிறேன்னா என்ன மனம் திரும்புதல்? அப்பவும் முதியோர் பெரியோர் சிறியோர் இல்லாதபடி பார்க்குறவங்கள வாடாங்க போடாங்க போடிங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தான். இப்போவும் அதவே பேசினாக்க நமக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, என்ன ரட்சிப்பு ஏற்பட்டது? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்து ஆராதனை செய்து வாழணும், இல்லை சத்தியத்தோடு ஐக்கியமாக இருந்து ஆராதனை செய்து வாழணும், இல்லை ஊழியக்காரருடைய ஊழியத்திலேருந்து உபதேசத்திலேருந்து ஊழியக்காரரோடு ஐக்கியமாக இருந்து வாழ்ந்து ஜெபம் பண்ணணும்னா அப்போ தான் கரெக்டாக வரும். இது 3மே கலட்டி விட்டுட்டோம்னு சொன்னாக்க ஒரிஜினல் சாத்தானுடைய ஆளாக போயிடும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஐயா, வாழணுங்க.
எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சின்ன சேலத்தில் ஒரு தடவை ஒரு 3 நாள் 4 நாள் மீட்டிங் வச்சுருந்தாங்க ஒரு ஸ்கூல் மைதானத்தில். அங்கே செய்தி கொடுக்கறதுக்காக போயிருந்தான். முதல் நாள் ஆண்டோடைய கிருபையில் செய்தி கொடுத்தான். 2வது நாள் செய்திக்கு நான் ஸ்டேஜில் வந்து உட்காரும்போது ஒரு சகோதரன் வந்து ஒரு கடிதம் என்கிட்ட கொடுக்குறாரு. கடிதம் கொடுக்குறார். கடிதத்தில் எழுதியிருக்குது, திண்டுக்கல்லிலிருந்து வந்திருக்கும் போதகர் டேவிட் அவர்களுக்கு எழுதுவது என்னவென்றால், இந்த மீட்டிங்கை நடத்தாதபடி விட்டுட்டு போயிருங்க. உயிர் மேலே ஆசையாக இருந்தால் செய்யுங்க, சாகணும்னு விரும்பினாக்கும் நீங்கள் அதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். நீ நில்லு அப்படின்னு சொன்னான். நீ நில்லு அப்படின்னு சொன்னான். நின்னார். ஒரு தம்பிக்கிட்ட சொன்ன, ஒரு பேப்பரும் பேனாவும் சீக்கிரம் கொண்டுட்டோம் அப்படின்ட்டு, நோட்டோடு எடுத்துட்டோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தார். நான் எழுதினேன், எனக்கு கடிதம் எழுதின அன்புள்ள சகோதரர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே டேவிட் எழுதுவது என்னவென்றால், நீ தைரியசாலியாக இருந்தால் இப்பொழுது மேடையில் வந்து என்னை நேரடியாக பார்க்கவும். செய்தி கொடுக்கும்போது நீ உட்கார்ந்து, இங்கே அநேக பிசாசுகள் பிடித்தவர்கள் வருவார்கள். பிசாசுகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் இயேசு சகல பிசாசிலிருந்து விடுதலை தருவார். நீ ஒரு உணர்வுள்ள கிறிஸ்தவனாக இருந்தால் நீ மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடைக்கு வர உனக்கு தைரியம் இல்லை என்றால் வாயை மூடிக்கிட்டு உன் வீட்டில் இருக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எழுதி அனுப்பிச்சிட்டேன். கொண்டு போய் கொடு அப்படின்னு. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வரவே கிடையாது. இயேசு தேவன்கிறத நிரூபிக்கிறேன்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் வரல. நெகேமியா எல்லாரும் அலங்கங்களையும் ஆலயங்களையும் கட்டி கொண்டிருக்கும் போது சன்பலாத் ஒரு கடிதம், முத்திரை இல்லாத ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறான். நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய், ராஜ்யத்துக்கு விரோதமாய், நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற நேபுகாத் நேஜருக்கு விரோதமாய் நீங்கள் காரியம் செய்கிறீங்க. அவர் திரும்பவும் படையெடுத்து வருவார், யுத்தம் பண்ணுவார், உங்கள் வேலை நிற்கும், திரும்ப எருசலேமை அழிச்சிருவார்னு சொல்லி ஒரு பயமுறுத்தல் கடிதம் அனுப்புனான். அந்த கடிதத்தை வாய்ச்ச பிறகு எஸ்ரா, நெகேமியா எல்லாம் சிங்கம் போல் அந்த வேலையை நின்று செய்தார்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவுக்கு நாம் பயந்துருக்கணும். செத்த ஆவிகளுக்கு பயப்படணுங்கிற சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், மனுஷன் இருக்கிற உயிரை காப்பாற்றுற ஆள் அல்ல, மனுஷன் இருக்கிற உயிரை விடுற ஆள். பிசாசு இயேசுவை கண்டால் நடுங்கிறவன். அவன் ஆதி முதல் பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறான். அவனை நம்பக்கூடாது. விளையாட்டு கூட அவங்ககிட்ட நம்ம போயிடக்கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய சொல்லுங்க, தாளாரமாக சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களா 54 வருஷங்க அப்படியே சும்மா கன் மாதிரி நிற்கிறேங்க இயேசுவுக்காக. இன்னி ஒரு 54 வருஷம் கொடுத்தாலும் அப்படியே நிற்பேங்க ஆண்டவருக்காக. ஏன்னா நம்ம வந்து கிறிஸ்துவை பார்த்து போகிறவங்க லோத்து மனைவி போல பின்னிட்டு பார்க்குறவர்கள் அல்லவே அல்ல. ஒருவன் கலப்பையில் கை வைத்து பின்று பார்த்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. தகுதி உள்ளவன் அல்ல. சத்தியத்தை அறியறதுக்காக நைட் பகல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் எடுத்து பாருங்கள். செல் எடுத்து பார்க்காதீங்க, ஆசீர்வாதம் வராது. பைபிள் எடுத்து பாருங்கள், ஆசீர்வாதம் வரும். சத்தியத்தை கண்டுபிடிங்க. இயேசு யாருன்னு கண்டுபிடிங்க. பிதா யார், ஆவியானவர் யார், பரலோகம் எது, ஆசீர்வாதம் எந்த வாழ்க்கைக்கு வருது, சாபம் எந்த வாழ்க்கைக்கு வருது கண்டுபிடிக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாக எடுங்க. ஏசாயா 32 9வது வசனத்தில் கடைசி வரையில், என் வசனத்துக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இப்போ நீ என்னை பின்பற்றி வா. நீ என்ன செய்ய? 2வது, என் வசனத்துக்கு நீ என்ன செய்ய? செவி கொடு. வசனத்துக்கு செவி கொடுன்னு சொல்லும்போது செவி தாங்க கொடுக்கணும். இன்றைக்கு வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். வசனத்தை கை கொள்ளாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க அதை விட அந்த கூட்டம் ரெட்டிப்பாக இருக்கும். நல்லது செய்கிறவர்களை பார்க்கலும் தீமை செய்கிறவர்கள் அதிகமான பேர். அல்லேலூயா.
அப்போ தேவனுடைய வசனத்துக்கு என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. அப்படியா? தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணும். சொல்லுங்க. இந்த நாக்கை தேவன் உண்டாக்குனாரு. அது ஜவுளி கடையிலையும், நகை கடையிலையும், ரேஷன் கடையிலையும், பஸ்ஸுலையும், ட்ரெயின்லையும், ஆட்டோவிலையும் பேசி என்னங்க பிரயோஜனம்? இங்கே பேசுங்க. நாகை உண்டாக்குன எஜமானே அவர் தாங்க. ஒரு அலை சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசுவுக்கு ஏற்றதா இருக்கா? நம்முடைய ஆராதனை கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றதா நம்ம செய்கிறோமா? நம்முடைய ஆராதனை தேவன் அங்கீகரிப்பாரா? நம்ம ஆராதனைக்கு தேவன் பலன் அளிப்பாரா? ஆசீர்வதிப்பாரா? சுகம் தருவாரா? விடுதலை தருவாரா? முழு பலத்தோடு நான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறேன்னா, முழு அன்போடு செய்கிறேன்னா, அல்லேலூயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் வசனத்துக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். என்னை சொல்லுங்க. என்னை, என் வசனத்துக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 11ஆம் அதிகாரம். உபாகமம் 11:27 வசனத்தில், உபாகமம் 11:27, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் வரும். தேவனுடைய கற்பனைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவனை பின்பற்றணும். தேவனுடைய வசனத்தை கேட்கணும். தேவனுடைய கற்பனைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணுங்க. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் வந்தது. நம்ம கிறிஸ்தவங்க தான் ஒரு ஃபோன் பண்ணி வர சொன்னால் வர்றோமா? இந்த காரியத்தை செய்கிறோமா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஊழியக்காரர் சபைக்கு அழைக்கிறாருன்னா எதுக்கு அழைக்கிறாரு? எதுக்கு அழைக்கிறாரு? ஒரு சகோதரன் இருக்காங்க, ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்கள ஜபத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடத்தணும், இன்னொரு ஆராதனையில் அவங்கள நடத்தணும், இன்னொரு காரியத்தை சொல்லி அவங்கள சிறப்படுத்தணும்னு சொன்னால் ஒத்துழைப்பு தரணுங்க. ஒத்துழைப்பு தரணும். ஒரு ஆசிரியர் நின்று பாடம் நடத்துகிறார். ஒரு வருடத்துக்குள்ளே பாடம் முழுவதையும் அவர் பாடம் முழுவதையும் நடத்தி முடிக்கணும். பாடம் முழுவதையும் எழுதி போட்டு காட்டணும். அவ்வளவுதான் ஆசிரியருடைய வேலை. ஆனால் பாஸ் பண்ணுறதும் பெரிய ஃபெயில் ஆகிறதும் அந்த மாணவனுடைய சொந்த காரியம். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆண்டவருடைய வருகைக்குள்ளே எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு அறிவிக்கணும். அந்த சத்தியத்தை கேட்டு கை கொண்டு வாழ்ந்து ஆசீர்வாதம் பெற்று வாழ்ந்து பரிசுத்தம் அடைந்து வாழ்ந்து வருகையில் போகிறது நம்மளுடைய சொந்த காரியம். ஒரு வேளை வசனத்தை கேட்காம கீழ்ப்படியாமல் கை கொள்ளாமல் இருந்து கைவிடப்படுறோம்னா அது நம்ம சொந்த வாழ்க்கையில் தான் கைவிடப்படுறோம். இயேசு கிறிஸ்து அதுக்கு காரணம் கிடையாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாருக்கும் எதை வேணாலும் மறைச்சிடலாம். இயேசுவுக்கு மட்டும் எதையும் மறைச்சு செய்யவே முடியாது. பாவங்களை மறைக்கிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன வரும்? இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள போகணுமா இல்லையா? சொல்லுங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? கற்பனைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணுங்க. கற்பனைக்கு கீழ்ப்படியணும். தாழ்மையாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் 2-3 வீட்லையாவது வீட்டு கூட்டங்கள்னு சொல்லி வீட்டில் ப்ரேயர் வைங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா அறிவிப்பார். உடனே அதை தேதியை போட்டு நோட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிறோம். வேலை முடிஞ்ச உடனே அந்த வெள்ளோடாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அங்கிட்டு கொட்டாம்பட்டி நத்தத்து பக்கத்தில் கொட்டாம்பட்டியாக இருந்தாலும் சரி போய் சேர்ந்துருவேங்க. கூட்டம் இருக்கிற நாளில் நான் நேராக போய் மேனேஜர் சௌரராஜனை பார்த்து, சார் 1 மணி நேரம் எனக்கு பெர்மிஷன் வேணும் சார்,
முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், நான் போய் ஆகணும். எந்த வேலை சொன்னாலும் நான் தான் செய்வேனே, உங்களுக்கு தெரியுமில்ல சார். சார் அவன் சன்னாசி நிப்பாட்டிடுவான், வேலையில் நீ போ அப்படின்றவார். ஸ்தோத்திரம். சன்னாசி ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார், அந்த பையனுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அனுப்பி வைங்க. கிளம்பி போவாங்க. இங்கேருந்து ஒரு 4 வசனம் கிடைக்காதான் நமக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இங்கே திண்டுக்கல்லில் வேலையை முடிச்சுட்டு வெள்ளோட்டுக்கு போவாங்க. திண்டுக்கல்லில் வேலையை முடிச்சுட்டு இடையப்பட்டிக்கு போவேன். இடையப்பட்டியில் அங்கே தங்கராஜன் ஒரு வீட்டில் கூட்டம் வைப்பாங்க ஐயா, அடிக்கடி அங்கே போவேன். பாட்டு பாடுவேன். 10 வசனம் அறிவிக்கிறான்னா எப்படி 7 வசனம் வாசிடுவேன் நான். அல்லேலூயா. வளர்ச்சி அப்போ தாங்க கர்த்தர் கிருபையை கொடுப்பாரு, வளர்ச்சி அடைய பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஊழியத்துக்கு வந்த பிறகு பல இடங்களில் ஊழியம் செய்கிறேன், ஐயாவுக்கு தெரியும். ஊழியத்துக்கு போயிட்டு அன்றைக்கு ஒரு புதன்கிழமை சாயங்காலம் மீட்டிங் இல்லாதனால சபைக்கு வரலான்ட்டு வந்தேன். அங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறத ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த ஐயாவுடைய ஆத்மாவும் கேட்கும். தம்பி மேலே வந்து உட்கார் அப்படின்னார். மேலே வந்து உட்காருப்பா அப்படின்னார். இல்லை வேண்டாங்க ஐயா, வந்து உட்காருப்பா. இல்லைங்க ஐயா, உங்களுக்கு சமமாக உட்கார நான் விரும்பலையா, எங்கேயும் உட்காந்துக்கிறேன். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு எனக்கு தெரியும், வந்து உட்கார். செய்தி இன்றைக்கு நீ கொடுன்ட்டார். உங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படியா பேசுறது, உங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படியா செய்தி கொடுக்கறது அப்படின்னு. நீ பேசுப்பா, நீ பேசுகிறத நானும் கேட்குறேன், நான் வளர்த்த பிள்ளை தானே அப்படின்னார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, ஒரு பெரிய மலை மாதிரி கிறிஸ்துவுக்கு நம்ம பிரயோஜனப்படலைனாலும் ஒரு கடுகு மாதிரியாவது பிரயோஜனப்படணுங்க. அது இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒன்றில் நான் இயேசுவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன்னா, அல்லேலூயா, ஏதாவது ஒன்றில், ஏதாவது ஒன்றில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்ல சொல்லுவோமா? சோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்தடு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் 2வது வரியில், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் என்ன செய்வான்? முதலாவது கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், 2வது கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள், 3வது கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், 4வது தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள். நம்ம எல்லாரும் யாராக இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள், யாராக இருக்கணும்? தேவனுடைய சித்தங்க, தேவனுடைய சித்தம். ஆராதிக்காமல் வீட்டில் இருக்கிறவங்களால கண்டிப்பாக சாபந்தான் வரும். ஏன்னா ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தரை ஆராதிக்கும் போது, அவங்க வீட்டில் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் வாழும்போது எப்படி ஒரு பூர்ண நிலைமை உண்டாகும்? பூர்ண நிலைமை உண்டாகும். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை சோதரிவோம். அந்த பாரம் நமக்கு வேணுங்க, அந்த பாரம் நமக்கு வேணும். ஆண்டவரே, என் குடும்பம் இப்படி இருக்கு, கண்ணீர் விட்டு செபிக்கிறேன், கெஞ்சி மன்றாடுறேங்கப்பா, ஒவ்வொருவராய் என் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்படி கட்டளிடுங்கன்னு சொல்லி பாரத்தோடு என்ன செய்யணும்? செபிக்கணுங்க, பாரத்தோடு ஜெபிக்கணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் 2வது வரியில், 1 கொரிந்தியர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். முதலாவது விருப்பம், 2வது தேவனை பின்பற்றுதல், 3வது தேவனுடைய வருகைக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணுங்க, பொறுமையோடு காத்திருக்கணும், நல்ல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கணும் ஆண்டவருடைய வருகைக்காக.